அடிக்கிற வெயிலு என்ன பண்றதுன்னே தெரியல. காய்ஸ் ஒரே வெயிலா இருக்கு. இப்போ நாங்கள் எங்க போறோம்னா பட்டினப்பாக்கம் சாப்பிட போறோம். மீனவன் உணவகம். உங்களுக்கு மீனை பத்தி தெரியணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போற சாப்பாடு என்னன்னு பாருங்க மறக்காம. ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சென்டர் தாண்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெரி 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 சங்கிலி. என்ன வெயிலுங்க இது. இன்னுமே புரிய மாட்டே. இருங்க ஒரு பிராங்க் ஒண்ணு பண்ணலாமா? இந்த பிராங்க மட்டும் பாருங்க. அனுப்பிட்டு போறோம். நம்ம பிராங்க்ல இப்ப இன்னொன்னு பாருங்க. சொல்லுங்க போதும். வந்து விஜய் தம்பி, இவர் வந்து ஆரிய தம்பி. முகத்தை காட்ட மாட்டாங்க யாரும், பேச யாரும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் லெவல் சென்னையில புதுசா ஓபன் பண்ணிக்கிற மீன் மார்க்கெட். ஸோ பட்டினப்பாக்கத்துல இருந்து மீன் வாங்குறவங்க வந்து வாங்கிக்கலாம். அங்க பாருங்க நவீன மீன் அங்காடி. வந்துட்டோம், கிட்ட நெருங்கி வந்துட்டோம். ஒரு பெரிய கோவில் திருவிழா ஒன்று நடந்திருக்கு. எனக்கு தான் புக் பண்ணாங்க, டான்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். மீனவன் உணவகமா யாருன்னா கேட்கலாமா? யாரு ஒரு ஆய் போலீஸ் வண்டி. இது கடல் விருந்து. இதுதான் வந்து மீனவன் உணவகம் சொல்லி ஒரு பேர் போட்டிருக்காங்க. இப்போ நம்மள எல்லாருமே இப்போ ஒரு ஆச்சரியமா பார்ப்பாங்க பாருங்களேன். வந்துட்டோம், செம்ம கிரௌடா இருக்கு. செம கிரௌடா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல, எவ்வளவு நேரம் நிக்க போறேன்னு தெரியல. ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மீனவன் உணவகம் வந்திருக்கோம், சாப்பிட வந்திருக்கோம். மீ அண்ட் மை பாய்ஸ். இது குமாரி அக்கா கடை. மீ அண்ட் மை பாய்ஸ். இல்ல உங்கள் மீனவத்துல இருந்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அதனால உங்கள் மீனவம் சொல்லி இங்க வந்துட்டோம். இங்க பாருங்க கடை எப்படி இருக்கு. குமரி சாப்பிட போறோம். பசியுது, அதனால ரொம்ப கஷ்டம். ஷோ முடிச்சுட்டு எங்க சாப்பிடுன்னு தெரியாம வச்சிருந்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி பசியில நாளுக்கு 150 ரூபா தான். பசியில ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். அதனால வந்து சாப்பிட்டு இப்போ குமரி கடைக்கு வந்து சாப்பிடுறதுக்கு கண்டிப்பா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். என்ன பண்றாரு தெரியல. குமரி கடைக்கு வந்து குமரி எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் எனக்கே சொல்லுங்க என்ன பண்றது தெரியல. அங்க வந்து பீச்சு காத்து வாங்க வராம ஏசி காத்து வாங்க வந்துருக்காரு. பக்கத்துல பீச்சு இடமேல காய்ச்சி சாப்பிடுறது. என்ன பண்றது தெரியல. பசியில என்ன பண்றதுன்னு தெரியாத திரு முடிச்சுறாங்க. என்னப்பா பசிக்குதா? கண்ணாடி கைட்ட மாட்டேன். எம்ஜிஆர் தம்பி அவரு கண்ணாடி கைட்டவும் மாட்டாரு எதுவும் வந்தாலும். சீக்கிரம் வாங்க, 2 மணி ரிப்போர்ட்டிங் வர சொல்லிக்கிறாங்க. டைம் கொடுங்க அவன் சாப்பிடுறது. ரெடி போடுங்க. இங்கே உட்காந்தா அந்த கிடைக்கிற சாப்பாடாவது கிடைக்கும். எல்லாரோட மூஞ்சிய பாருங்க. ஏன் பால் டப்பா விளம்பரத்துல வர மூஞ்சி மாதிரி இருக்கு. சித்தினா இருக்காது. அவரே நான் பாக்க சாப்பிட சொல்றா. அவரு பார்த்து சாப்பிடுறது. சரியான கண்டென்ட் ஒன்று மாட்டிருக்கு. மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்பட்டு. 900, 1100 வாட்டர் பாட்டில் 1000 போச்சு. 2 பேரு போச்சு. 2 பேருக்கு 1100 ரூபாய். 150 ரூபாய் எடுத்துட்டு சாப்பிட வந்து எந்த தைரியத்துல இங்க வந்தாங்க தெரியல. கூட்டு மட்டும் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். இங்கே மீன் ஆய விட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். நம்மள இருபது சோறு தானே போடுவாங்களா? ஆர்வமா பசங்க காபி சாப்பிட சொன்னா முனி படத்துல சாப்பிடுவாரு. இல்ல பட்டி எடுத்து தட்டுக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுருக்காரு மீன் கூட.
இல்ல நக்கிட்டு ரெண்டு பேரும் கீழ் பாகத்துல இருந்து வந்து பச்சை கலர் டிஷர்ட். எது தட்டி எது டேபிள்னு தெரியலடா. இம்ரான் அதுக்குள்ள எவ்வளவு சாப்பிட்டாடா இம்ரான்? எவ்வளவு சாப்பிட்டு வச்சுக்கிறான் பாருங்க. சாப்பிட்டது வேற ஒருத்தரு உட்காந்துக்கிறதுதான் நாங்க. விஜய் இது மாதிரி பண்ணலாமா? இங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க சாப்பாடு சூப்பரா இருக்கும். நான் எப்போ வந்தாலுமே இங்க ஒயிட் ரைஸ் தான் சாப்பிடுவேன். ஏன்னா அதுக்கு மேல காசு இருக்காது. நீ கொடுக்குற 150 ரூபாய்க்கு ஒயிட் ரைஸ் மட்டும் தான் தருவாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க நான் சாப்பாடு நிறைய தருவாங்க, பொரியலும் தருவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டா அக்கா இதெல்லாம் நாங்க சாப்பிட்டது இல்ல எழுதிட்டு போறீங்க. எனக்கு ஒரு டவுட். வெளியே ஒரு போர்டு ஒண்ணு பார்த்தோம். கும்மரி அக்கா யாருங்க? நீ பண்ணி வச்சுக்காரு. எங்க அம்மா தான். வந்திருக்காங்களா? இருக்காங்களா? பேரு பவித்ரா. பவித்ரா அக்கா. அவங்க வெளியே இருக்காங்களா? ஏன் இப்ப என்ன பத்திரிக்கை வைக்க போறியா அவங்களுக்கு? இல்லடா அவங்க கடை வச்சிருக்காங்களே. அப்புறம் சாப்பாடுக்கு சரிண்ணா. ஓகே ஓகே. எதுக்கு தட்டு புது தட்டு எல்லாம் அவனுக்கே குத்துக்கான் சாப்பிடுவான். அது பசியில இருக்கிறான் அவன். எது நல்ல குழம்பு அதை ஊத்திக்கிறா. விஷம் தான் ஊத்துவாங்க உனக்கு இதுக்கப்புறம். நாங்க என்ன சாப்பிட போறோம்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா நாங்க சாப்பிடறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. வந்த உடனே காட்டுறோம் பாருங்க. எல்லாம் வகை ஆக்சுவலா பொரியலும் இருக்கும். டேபிள் இங்க பத்தல. நாங்க ஆர்டர் பண்ண சைடிஸ் வந்து டேபிள் வைக்காத எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் அவங்க எடுத்துட்டு வர போயிருக்காங்க. அந்த அளவு நாங்க சாப்பிட போறோம். பாருங்க நாங்க என்ன சாப்பிடுறோம்ன்றத பாருங்க. வந்துச்சு. ஆர்வமா இருக்கு. ஆர்வமா ஓகே சாப்பாடு வந்துருச்சு. சோ இப்போ வந்து அடுத்த சைடிஸ் குழம்புக்கெல்லாம் வெயிட் பண்ண போறோம். தருவாங்களான்னு தெரியல. 150 ரூபாய்க்கு இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லிருக்கோம். வருது நாங்க கேட்டிருக்கோம். ஆனா அவங்க தரத்துக்கு ஐடியாவே இல்ல. சாப்பாடு சாப்பாடு 150 ரூபாய். அன்லிமிட்டட். சூப்பர் சூப்பர் தான். சாப்பாடு அன்லிமிட்டட் கைஸ். எவ்வளவு வேணா சாப்பிடலாம். சைடுக்கு காத்தா கேப்பீங்களா? சாப்பாடு மட்டும் தான். சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க. அந்த முட்டையில ஒண்ணு பண்ணுவாங்களே அது என்னது? அடிப்பாங்களே ஓடி ஆசிட் ஊத்திருப்பாங்க. அதுதான் முட்டைடா. மீன் முட்டையில ஒண்ணு பண்ணுவாங்க. அது சூப்பரா இருக்கும். சாப்பிடுவோம். கை கழுவ மறந்துட்டாங்க. காசு இல்லாம வெக்கமான சுடு சொல்றதுல கை கழுவ சாப்பிடுறேன். 150 ரூபாய்க்கு சாப்பிடுறது கை கழுவினு கால கழுவினா இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாருமே இப்பதான் சாப்பாடு எல்லாம் வாங்கியிருக்கோம். இங்க பாருங்க சாப்பாடு குழம்பு வந்துருக்கு. அவங்க கேட்டாங்க. கரெக்டா ஒன்னா சொல்லுங்க. அந்த முட்டை மீன் முட்டை சுறா புட்டியா? ஃபைனலா வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்டோம். நான் சாப்பிட்ட வகைகள் என்னன்னு நான் உங்களுக்கு நான் வீடியோல போடுறேன். போட முடிஞ்சே பாத்துட்டீங்க. எத்தனை லாஸ்டா வந்து பினிஷிங் டச் வந்து முடிச்சு விட்டுருவாங்க. என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா சேர்த்து சாப்பிடலாம் சொல்லிட்டு இப்ப வந்துட்டு எலி பூச்சை நாங்க சாப்பிட்டோம். புள்ள பூச்சை நீ சாப்பிட்டேன்னு. எலி பூச்சி நீ தான் எலி பூச்சி. அதனாலதான் குத்துட்டியா ஒண்ணு விசாரா? யோ நயா நீ எலி பூச்சை வாங்கி நீ நினைச்ச எலி பூச்சி. அவங்க ஏதோ நல்ல மனுஷனா இருக்குதா 100 ரூபாய் கம்மி பண்ணாங்க. எங்க கம்மி பண்ணாங்க? பண்ணலையா? பண்ணுங்க. பெருந்தன்மையா 100 ரூபாய் கம்மி பண்ணீங்கன்னு சொன்னா காய்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கிளம்ப வேண்டியதான் ஷோக்கு. ஈவினிங் ஷோ வர. மார்னிங் ஷோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஈவினிங் என்ன கதைன்னு தெரியல. வெற்றிகரமா ஃபுல்லா எல்லாம் மாசம் ஆயிட்டு இருக்காங்க எல்லாரும். இங்க பாருங்க வயிறுலாம் கழட்டுக்குது எல்லாருக்கும். 1 2 இந்த மாதிரி கம்பா குமாரியாக்கா கடை வர மாதிரி மறக்காம வந்து சாப்பிடுங்க. பட்டினா பாக்குறது. கமான் ப்ரோ ஒரு கையில் அடிக்கிறான் அசால்ட் பண்றான். அதுல ஓகே கைஸ் கிளம்புறோம். பைக் எடுக்க போறோம். ஸோ நாங்க அங்க போயிட்டு லொகேஷன் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றோம் vlog. தேங்க்யூ. ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம.